இப்போது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, இன்றைக்கி நமக்கு இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு செகண்டில் ஒரு நூலிலே மிஸ் ஆகிரும், அது நமக்கு கிடைக்காம போயிடும். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஒரு பணமாக இருக்கலாம், பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு இருப்பான், வராமல் போயிருப்போம். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும், அன்றைக்கி நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும், ஆனால் அது கடைசி செகண்டில் மிஸ் ஆகிருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு மிஸ் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, வரன் முடிகிற போகிற தருவாயில் அது வேணான்னு முடிவாயிரும். அது மாதிரி ஒரு குழந்தை பேர் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், தாமதமாகி போய்கிட்டே இருக்கும். இதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு கிடைக்கலேங்கிற ஒரு ஆதங்கத்தில் இறைவனெல்லாம் திட்டுவோம். நம்ம கும்பிட்ற சாமியெல்லாம் திட்டுவோம், நீ எல்லாம் தெய்வமா, உனக்கு கண் இருக்கா இல்லையா, இவ்வளோ நான் கும்பிட்றனே, நீ ஒரு செகண்ட் ஒன்று நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டியான்னு சொல்லி எவ்வளவோ திட்டுவோம். அப்படி செய்யவே செய்யாதீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும், நீங்கள் கும்பிட்ற அந்த இறைவனுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டா உங்கள் லைஃப் நல்லா இல்லாமல் போயிருக்கும். அதுதான் உங்கள் விதி. அதனால தான் பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஒரு செகண்டில் கை நழுவி போகிற மாதிரி பண்ணிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக தான் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா உங்கள் லைஃப் நல்லா இல்லாமல் போயிருக்கும். இது எழுதப்பட்ட விதி. அதனால தான் தடங்கலாகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களோட முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த ஃபோக்கஸ் நினச்சி போகிறீங்களோ, உங்கள் கோல் என்னவோ அதை நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு நாள் பிரபஞ்சம் உங்களை மிகப்பெரிய லெவலுக்கு முன்னேற வச்சிரும். அது எப்படின்னா, உங்கள் லைஃப்பை முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் முயற்சி ஒரு பக்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் உங்களுடைய நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீ தான்ப்பா எனக்கு, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீ தான் சொல்லி அவன் கையை இறுக்க பிடிச்சிட்டு நீங்கள் போகும்பொழுது தான் முருகப்பெருமானை கையை பிடிச்சா கூட்டிகிட்டே போங்க. போகும்பொழுதே அவனை மனக்கண்ணாலேயே உங்கள் அவரை உங்கள் மனமார்ந்த ஒரு நெஞ்சோடு அந்த முருகப்பெருமானை உருவகப்படுத்திக்கிட்டு அவன் கையை பிடிச்சி எங்கே போனாலும் முருகப்பெருமான் நீ தான் துணைன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டே போயிருங்க. உங்களை ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கூட்டிகிட்டு போய் உங்களை சிம்மாசனத்தில் அமர வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பான் முருகப்பெருமான். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கொடுக்கறத யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனால் முருகப்பெருமான் நல்லதாக மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுப்பான் உங்களுக்கு. அதனால தான் லேட் பண்ணுறது எல்லாமே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முயற்சியும் பண்ணுங்கள், எல்லாமே முருகப்பெருமான்ட்டையும் ஒப்படைச்சிருங்க. அவன் பார்த்து உங்கள் லைஃப் மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு போய்கிட்டே இருக்கும். கவலையை விடுங்க. தேங்க்யூ.